குரூப் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய 60 டேஸில் எதெல்லாம் நான் இம்பார்ட்டண்டாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 1 by 1 அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜிகேவில் ரொம்ப முக்கியமான யூனிட் 6ல் நீங்கள் எதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீதி கட்சி பற்றி கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீதி கட்சி புக்கில் எங்கே இருந்தாலும் படிங்க, அவுட் சோர்ஸ் என்ன இருந்தாலும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் பெரியார் சுயமரியாதை இயக்கம் சம்பந்தமான கண்டென்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அண்ணாவை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் பாளையக்காரர்களுடைய புரட்சி அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் சம்பந்தமான கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு. அவங்க அப்போ அது ஃபுல்லாகவே அந்த ஹெட்டிங் ஃபுல்லாகவே நீங்கள் படிங்க. நீங்கள் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிறது தான் வந்து இங்கேயும் அங்கே கவர் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் வந்துடும். ஸோ அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், ஓகே, வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்துருவாங்க. ஓகே, தீரன் சின்னமலை எல்லாமே வந்துடும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டாபிக் இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸாக வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதே மாதிரி நீதி கட்சி, அது சார்ந்த முக்கியமான கண்டென்ட் எல்லாம் படிக்கிறீங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக. அப்புறம் பெரியாரை பற்றி முழுவதுமாக படிக்கிறீங்க, அண்ணாவை பற்றி நீங்கள் வந்து முழுவதுமாக படித்து வச்சுக்கிறீங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது எந்தெந்த புக்கிலெல்லாம் கவர் பண்ண முடியுதோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நான் அடுத்த லிஸ்ட் ஆஃப் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாபிக் லிஸ்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் 1 by 1 உங்களுக்கு வந்து ரெகுலராக இந்த சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்றேன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.